ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு மே 28 மற்றும் 29 ஆகிய 2 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீழ்வதில் வெட்கப்படாதே, வீழ்ந்து எழுவதில் தான் வெற்றி காண்பாய். சரிங்களா? அதாவது நாம் ஒரு செயலை செய்யும் போது ஏற்படக்கூடிய தோல்விகளில் நம்ம வீழ்ந்து போகிறத பற்றி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் வெட்கப்படக்கூடாது. ஐயோ நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு வெட்கப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வீழ்ந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வெற்றி அடங்கியிருக்கு. சரிங்களா? பாருங்கள், வீழ்வதில் வெட்கப்படாதே, வீழ்ந்து எழுவதில் தான் வெற்றி காண்பாய். சரிங்களா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல ஒரு சில தினங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால், மே 28 அனுசரிக்கப்பட்ட தினம் வேர்ல்ட் மென்சுரல் ஹைஜீன் டே. சரிங்களா? அதாவது மாதவிடாய் சுகாதார தினம். அதாவது மாதவிடாய் குறித்த புரிதலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்துவதற்காக, மாதவிடாய் பற்றி பேசுறது அப்படின்னாலே ஒரு தவறான விஷயமாக கருதப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அது பெண்களுடைய வாழ்வியலில் நடைபெறக்கூடிய ஒரு மாதாந்திர ஒரு நிகழ்வு. அது குறித்த புரிதலை அனைத்து தரப்பட்ட மக்கள்கிட்டையும் ஏற்படுத்துவதற்காகவும், அதே போல் அந்த காலகட்டங்களில் மாதவிடாய் நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகாதார முறையில் தங்களுடைய உடலை பேணி பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை அந்த பெண்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் இந்த தினம் மே 28 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரியட் ஃப்ரெண்ட்லி வேர்ல்ட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. சரியா? இப்போ முதல்ல நம்ம தெரிந்து கொண்ட தினம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் மே 28 பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் மாதவிடாய் குறித்த ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீக்கி ஒரு சரியான புரிதல் அவங்க மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும், மாதவிடாய் காலகட்டங்களில் பெண்கள் தங்களுடைய உடலை ஆரோக்கியத்தோடு பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வு அவங்க மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 28 மாதவிடாய் சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரியட் ஃப்ரெண்ட்லி வேர்ல்ட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கு. சரிங்களா? அடுத்து இதே மே 28 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஹங்கர் டே. சரிங்களா? உலக பசி தினம். அதாவது உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் பசி இல்லாத ஒரு உலகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஊட்டச்சத்து குறைபாடை தவிர்த்து ஆரோக்கியமான உணவை உண்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும், அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான விஷயங்களை கண்டடைவதற்காகவும், அதே போல் உணவை சரியான முறையில் பாதுகாத்து ஒரு பஞ்சமில்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 28 உலக பசி தினம், பட்டினி தினம், அதாவது வேர்ல்டு ஹங்கர் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கும். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்ட், வளரும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம். சரியா? அதாவது தாய் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் பசியை போக்குறதுல மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. உணவை தயாரித்து அவங்க தான் சாப்பிடலனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குழந்தைகளுக்கோ கணவருக்கோ பரிமாறுறாங்க. அந்த அடிப்படையில் அவங்கள சிறப்பு செய்வதற்காகவும் அவங்களுக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதற்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு இந்த தீம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? இப்போ நாம தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் பட்டினி இல்லாத, பசி இல்லாத, வறுமை இல்லாத உணவை பாதுகாத்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஊட்டச்சத்து மிக்க ஆரோக்கியமான உணவை கொண்டு போய் சேர்ப்பதற்கான உலக பட்டினி தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன வேர்ல்டு ஹங்கர் டே மே 28 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தேன். இந்த ஆண்டு தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டு தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கு. சரிங்களா? அடுத்த நான் பார்க்கக்கூடிய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விமன் ஹெல்த். சரிங்களா? அதாவது பெண்கள் தங்களுடைய உடலை சுகாதார முறையில் பராமரிப்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு. அதாவது பெண்கள் இன்றைக்கி வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளில் வேலை பார்க்க, அதாவது வீடுகளில் வீட்டு வேலைகளை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அதுபோக வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை என்ன பண்ணுறது சொன்னால் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவங்க உழைப்பு 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 வீட்டு வேலை வெளி வேலைன்னு சொல்லி 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த வேலையிலே மூழ்கி இருக்கிறாங்களே தவிர தங்களுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உபாதைகள் குறித்து அவங்க சரியான முறையில் என்ன பண்ணுறது கிடையாதுன்னு சொன்னால் ஒரு கவனிப்பில் பார்த்துக்கிறதே கிடையாது. அந்த அடிப்படையில் பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் குறித்த புரிதலை அனைத்து தரப்பட்ட மக்கள்கிட்டையும் ஏற்படுத்துவதற்காகவும், குறிப்பாக பெண்களுக்கிடத்தே அவங்கள் உடல் குறித்த ஆரோக்கியம் குறித்த
விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் சுகாதாரத்திற்கான ஆரோக்கியத்திற்கான தினம் ஆண்டுதோறும் மே 28 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மொபைலைசிங் இன் கிரிட்டிக்கல் டைம்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த தினத்திற்கான தீமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, நாம தெரிஞ்சுக்கிற தினம் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் பெண்கள் தங்களுடைய உடலை ஆரோக்கியமாக சுகாதார முறையில் பேணி பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான பெண் சுகாதாரத்திற்கான தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 28 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து இந்த தினத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மொபிலைசிங் இன் கிரிட்டிக்கல் டைம்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கு. சரிங்களா, அதுபோக மே 22 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால் உலக கடல் பசு தினம். சரிங்களா, இதை மீனவர்கள் லோக்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவுளியா அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டுஹோங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் பசுக்கள் ரொம்ப சாஃப்டான ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய, அதாவது கடலில் இருக்கக்கூடிய விலங்கினங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் புல் சின்ன சின்ன தாவர இனங்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கடல் பசு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பருவநிலை மாற்றத்தாலும் மக்களுடைய வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு விஷயங்களாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழிவுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக கடல் பசு மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடல் பசுக்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மே 28 பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் கடல் பசு பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல் பசுகளுக்கான காப்பகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா, இப்போ நாம் இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மே 28 உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் கடல் பசுக்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான உலக கடல் பசு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இங்கே பார்த்தோம். சரிங்களா, அடுத்து மே 29 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம், மே 29 அனுசரிக்கப்படக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் UN பீஸ் கீப்பர். சரிங்களா, அதாவது ஐநாவினுடைய அமைதிப்படையில் பணியாற்றக்கூடிய வீரர்களை பெருமைப்படுத்துவதற்காக அந்த பணியின் போது உயிர் நீத்த வீரர்களை நினைவுறுவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஐநாவினுடைய இந்த அமைதிப்படை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1945 உருவாக்கப்பட்டிருக்குது. உலகினுடைய பல்வேறு நாடுகளை சார்ந்த சற்றேறக்குறைய 80,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஐநாவினுடைய அமைதிப்படையில் பணியாற்றுறாங்க. உலகத்தில் பல்வேறு உள்ளுக்குள்ளேயே நாடுகளுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனக்குழுக்களிடையே மோதல் ஏற்படக்கூடிய சமயங்கள்லையோ இல்லை இன்னும் பிற காலகட்டங்கள்லையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியை நிலைநாட்டுவதற்காக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஐநா பாதுகாப்பு படை என்ன சொல்கிறாங்க சொன்னால் பணியாற்றுறாங்க. இந்தியாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்படி பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகளில் பல்வேறு உலக நாடுகள் நடைபெறக்கூடிய போர் போன்ற இதர விஷயங்களில் உயிர் நீக்கக்கூடிய அந்த ஐநா அமைதிப்படை வீரர்களை நினைவுறுவதற்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே 29 ஐநா அமைதிப்படை வீரர்களுக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிட் ஃபார் த ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் டுகெதர் அப்படிங்கிறது இந்த தினத்திற்கான தீமாக கருப்பொருளாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி உயிர் நீத்த வீரர்களுக்கு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா, நாம தெரிஞ்சுக்கொண்ட தகவல் ஐநாவினுடைய அமைதிப்படையில் பணியாற்றக்கூடிய பல்வேறு உலக நாடுகளுடைய இராணுவ வீரர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் பணியின் போது உயிர் நீத்த வீரர்களை நினைவுறுவதற்காகவும் ஆண்டுதோறும் மே 29 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநா அமைதிப்படை வீரர்களுக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் 29 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் எவரெஸ்ட் டே. சரிங்களா, அதாவது இந்த உலகத்திலேயே உயரமான சிகரமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் எவரெஸ்ட் இருக்குது. அந்த எவரெஸ்ட்டை பாதுகாப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் ஆண்டுதோறும் இன்டர்நேஷ்னல் எவரெஸ்ட் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கூட நீங்கள் காணொலிகள்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். ஏதோ டிராஃபிக் ஜாமில் மக்கள் காரெல்லாம் நிற்கிறது போல் இமயமலையில் அவ்வளோ கூட்டமாக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மலையேறக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மலை ஏறுவது பெரிய விஷயம் இல்லை. இந்த மலை ஏறும்போது போகக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அங்கங்கே போட்டுட்டு வந்துடுறாங்க. இயற்கையை சீரழிக்கக்கூடிய வகையில் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்லேருந்து பல்வேறு வகையான கழிவுகளையும் அங்கங்கே விட்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த அடிப்படையில் எவரெஸ்ட்டை பாதுகாப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 29 அனுசரிக்கப்படுகிறது. ஏன் மே 29 அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1953 பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நபர்கள் முதல் முறையாக எவரெஸ்ட்டை ரீச் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் டென்சிங் நார்கே அண்டு எட்மண்ட் ஹிலாரி. சரிங்களா, டென்சிங் நார்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேபாளத்தை சார்ந்த ஷெர்பா மலையேறக்கூடிய ஒரு வீரர், வழிகாட்டி நம்ம எடுத்துக்கலாம். எட்மண்ட் ஹிலாரி வந்து
நியூசிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவங்க 2 பேரும் இணைந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முதல் முறையாக உலகினுடைய பிரம்மாண்டமான சிகரமான எவரெஸ்ட்டில் காலடி எடுத்து வைக்கிறாங்க, உச்சி அடைந்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்களை சிறப்பு செய்வதற்காகவும் எவரெஸ்ட்டை பாதுகாப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எவரெஸ்ட் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எவரெஸ்ட் ஏறுவது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதையும் தாண்டி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய உயிரை கூட துச்சமான மதித்து தான் எவரெஸ்ட் ஏறுறாங்க. இந்த ஆண்டு ஏகப்பட்ட நபர்கள் எவரெஸ்ட் ஏறுவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மலையேறக்கூடிய சூழல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில நபர்கள் அங்கே ஏற்படக்கூடிய பனி புயலில் இன்னும் உடல்நல குறைவுனால இறந்து போகக்கூடிய சூழலையும் பார்க்குறோம். ஒரு சில பேர் பாதி வரைக்கும் போய்ட்டு திரும்பி வந்தவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. அப்போ உலக எவரெஸ்ட் தினம் ஆண்டுதோறும் மே 29 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்த மே 29 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த் டே. சரிங்களா, செரிமான ஆரோக்கிய தினம். என்ன இந்த செரிமான ஆரோக்கியம் அப்படிங்கிறது மனிதர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் சாப்பிடக்கூடிய உணவு உள்ளுக்குள்ளே போய் செரிமானம் அடைந்து அந்த மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி ஆற்றல் என்ன செய்யப்படுகிறது சொன்னால் அந்த உணவுலேருந்து தான் பெறப்படுகிறது. அதுபோக கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. அந்த அடிப்படையில் நம்மளுடைய செரிமான விஷயங்கள் சரியான முறையில் செயல்படலை அப்படின்னு சொன்னால் அது பெரும் ஆபத்தாக போய் முடியக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் மனிதன் ஆரோக்கியமான உடலுக்கு உகந்த செரிமானத்திற்கு உகந்த உணவை எடுத்துக்கொள்ளணும். அது குறித்த விழிப்புணர்வுக்காகவும் செரிமான உறுப்புகளை பாதுகாப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே 29 உலக செரிமான ஆரோக்கிய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் யுவர் டைஜஸ்டிவ் ஹெல்த் மேக் இட் ஏ பிரியாரிட்டி அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. சரியா, நாம் தெரிந்து கொண்ட தினம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய தினங்கள் தான் பார்த்தோம். 2 நாட்கள் ஏகப்பட்ட தினங்கள். நான் வழக்கம் போல் சொன்னது போல தான் தேர்தல் நிறைவடைய இருக்குது. தேர்தல் நிறைவடைந்ததுக்கப்புறம் தான் நமக்கு செய்திகள் பத்திரிகைகள் நிறைய கிடைக்கப்பெறும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக கடந்த 1.5 மாதத்துக்கு மேலமாக நிறைய தேர்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சாரங்கள் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டு இருக்குது. அதுபோக நம்ம ஒரு சில சமூக ஊடகங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ரைட். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மிக முக்கியமான நியமனங்கள் பார்க்க இருக்கிறோம். நியமனங்களில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் DRDO நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் இராணுவத்திற்கு தேவைப்படக்கூடிய அதிநவீனமான ஆயுதங்களை உருவாக்கி தரக்கூடிய மற்றும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு சில கருவிகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் DRDO, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். 1958 ஜனவரி 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் DRDO உருவாக்கப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமையகம் டெல்லியில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய தலைவராக யார் இருந்தாங்கன்னு சொன்னால் சமீர் வி காமத் அப்படிங்கிறவர். SV காமத் இவர் தான் அந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். அவர் இன்னும் ஒரு சில தினங்களை ஓய்வு பெறுவதாக இருந்துச்சு. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய பதவியை மேலும் 1 ஆண்டு காலத்துக்கு நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் மேலும் 1 ஆண்டுக்கு DRDOவினுடைய தலைவராக யார் தொடருவாங்க அப்படின்னு சொன்னால் சமீர் வி காமத் தொடர்வார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, அடுத்து SSC என அழைக்கப்படக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு புதிய தலைவராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகேஷ் ரஞ்சன் அப்படிங்கிற ஒரு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, நம்ம 2 நியமனங்கள் பார்த்தோம். DRDOவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சமீர் வி காமத்தினுடைய பதவி மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குது. SSCயினுடைய புதிய தலைவராக ராகேஷ் ரஞ்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நடமாடும் சேவை கேந்திரா. சரிங்களா, அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக நடமாடக்கூடிய சேவை கேந்திரா. அது என்ன சேவை கேந்திரா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பேருந்தில் கணினிகள் தேவைப்படக்கூடிய உபகரணங்களோட நடமாடக்கூடிய கேந்திரா. இந்த கேந்திரா அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் சார்ந்த பணிகளில் பொதுமக்களுக்கு உதவிகளை செய்வதற்காக. இது இப்போது கிராமப்புறங்களை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பழங்குடியினத்தை சார்ந்தவங்க, மலைப்பிரதேசம் சார்ந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நீதிமன்றத்தை எப்படி அணுகணும், நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான உதவிகளை பெறணும், தங்களுடைய வழக்கு குறித்த தகவல்கள் என்ன, நிலை எந்த மாதிரி இருக்குது, எப்படி நீதிபதிகளை இல்லை வக்கீல தொடர்பு கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய குறிப்பாக நீதிமன்றம் சார்ந்த சேவைகளை வழங்குவதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக கேரள மாநிலம் இடுக்கியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நடமாடும் சேவை கேந்திரா அப்படிங்கக்கூடிய அந்த பேருந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் இதனுடைய அவசியம் குறித்து இதனுடைய தேவை குறித்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார், வலியுறுத்தியிருப்பார். அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடமாடும் சேவை கேந்திரா கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ஒரு மாநாடு குறித்து பார்க்குறோம். என்ன மாநாடு எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் 24 மற்றும் 25 இரு தினங்களில் பழனியில் நடைபெறக்கூடிய மாநாடு. என்ன மாநாடு அப்படின்னு சொன்னால் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. அதாவது முருக கடவுள் குறித்த
விஷயங்களை ஆய்வுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டிற்காக இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு இணையதளத்தையும் நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இணையதளம் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டில் பங்கு பெறக்கூடியவங்க இல்லை இந்த மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கக்கூடியவங்க அதன் மூலமாக அப்ளை பண்ணி இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நாம் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 24, 25 ஆகிய 2 தினங்கள் பழனியில் முதல் முறையாக தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்குது. உலகினுடைய பல்வேறு பகுதிகளை சார்ந்த முருக பக்தர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இதில் பங்கெடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டு மே 28ஆம் தேதி உலகளாவிய அளவில் பெண்கள் மத்தியில் மாதவிடாய் குறித்த ஆரோக்கியத்தை பேணுவதற்கான உலக மாதவிடாய் ஆரோக்கிய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். மாதவிடாய் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக மாதவிடாய் காலகட்டங்களில் ஆரோக்கியத்தை பேணுவது குறித்த புரிதலுக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பீரியட் ஃப்ரெண்ட்லி வேர்ல்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அடுத்து உலகளாவிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு பசிப்பட்டினி இல்லாத ஒரு வறுமை இல்லாத உலகத்தை ஏற்படுத்தணும், உணவை பாதுகாக்கணும், ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிக்க உணவு அனைவருக்கும் கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் மே 28ஆம் தேதி உலக பட்டினி தினம், பசி தினம், ஹங்கர் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறித்த புரிதலில் அதில் ஒரு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் பெண்களுக்கான உடல் ஆரோக்கிய தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விமன்ஸ் ஹெல்த் மே 28 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மொபிலைசிங் இன் கிரிட்டிக்கல் டைம்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த தினத்திற்கான கருப்பொருளாக அமைஞ்சிருக்குது. உலகளாவிய அளவில் கடல் பசுக்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக உலக கடல் பசு தினம் மே 28 அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல் பசுகளுக்கான பாதுகாப்பு மையம் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநா அமைதிப்படையில் பணியாற்றக்கூடிய வீரர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் ஐநா அமைதிப்படையில் பணியின் போது உயிர் நீத்த வீரர்களை நினைவுறுவதற்காகவும் ஆண்டுதோறும் மே 29ஆம் தேதி ஐநா அமைதிப்படை வீரர்களுக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்து இந்த தினத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிட் ஃபார் த ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் டுகெதர் அப்படிங்கிறது இந்த தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அடுத்து உலகளாவிய அளவில் உலகினுடைய மிகப்பெரிய சிகரமாக இருக்கக்கூடிய எவரெஸ்ட்டை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மே 29ஆம் தேதி உலக எவரெஸ்ட் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1953 டென்சிங் நார்கே அண்ட் எட்மண்ட் ஹிலாரி இவங்க 2 பேரும் முதல் முறையாக எவரெஸ்டினுடைய உச்சி அடைந்தாங்க. அதை நினைவுறுவதற்காகவும் இந்த தினம் மே 29 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் செரிமான ஆரோக்கியம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக, அதாவது ஆரோக்கியமான செரிமானத்திற்கு உகந்த உணவுகளை உட்கொள்வது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக டைஜஸ்டிவ் ஹெல்த் டே ஆண்டுதோறும் மே 29 அனுசரிக்கப்படி இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா இவர் டைஜஸ்டிவ் ஹெல்த் மேக் இட் எ ப்ரியாரிட்டி அப்படிங்கிற இந்த தினத்திற்கான கருப்பொருள். அடுத்தாக டிஆர்டிஓவினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய சமீர் காமத் அவருடைய பதவிக்காலம் மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். டிஆர்டிஓ அப்படிங்கிறது இந்தியாவில் ராணுவத்திற்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு வகையான ஆய்வு கருவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அமைப்பாக அமைந்திருக்கிறது. 1958 உருவாக்கப்பட்ட இதனுடைய தலைமையகம் நியூ டெல்லியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். எஸ்எஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய புதிய தலைவர் ராகேஷ் ரஞ்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து தரப்பட்ட மக்களும் நீதிமன்ற சேவைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக நடமாடும் இ சேவை கேந்திரா நாட்டிலேயே முதல் முறையாக கேரள மாநிலம் இடுக்கியில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களில் தமிழ்நாட்டில் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்பட இருக்கு. இதற்காக இதில் பங்கெடுப்போர் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக தனிப்பட்ட முறையில் பிரத்யேக இணையதளமும் நேற்று தினம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். உலகினுடைய பல்வேறு பகுதிகளை சார்ந்த முருக பக்தர்கள் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக பெரியவர்கள் இதில் பங்கெடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தவருக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்வர்சேஷனில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.